திருச்சியில் மதிய உணவு கொண்டுவர தாமதமான தகராறில் தாக்கப்பட்டு காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மனைவியை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். திருச்சி தீரன் நகரைச் சேர்ந்த சம்பத்குமார் இவர் பகுதியில் பீடாக்கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி கவிதா நாள்தோறும் வீட்டில் சமைத்து சம்பத்குமாருக்கு வீட்டில் மதிய சாப்பாடு கொண்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில அவர் சாப்பாடு கொண்டு வர தாமதமாகியுள்ளது. தாமதம் குறித்து சம்பத்குமார் கவிதாவிடம் கேள்வி எழுப்பினார். இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சம்பத்குமார் ஒரு கட்டையால் கவிதாவை தாக்கியுள்ளார். இதில் கவிதா இது குறித்து கவிதாவின் பெற்றோருக்கு சம்பத்குமார் போன் செய்து தகவல் தெரிவித்ததுடன் கவிதாவை திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். அங்கு அவர் சிகிச்சையில் இருந்த நிலையில் மருத்துவமனைக்கு மீண்டும் வந்த சம்பத்குமார் கவிதாவை ஸ்க்ரூ டிரைவரால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் கவிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் கொடுத்த புகாரின் பேரில் திருச்சி நடத்தி வருகின்றனர்.